மதுரை மெட்ரோ ரயில் நிலைய திட்டத்திற்கு கடன் வாங்கும் பன்னாட்டு ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் ஒத்தக்கடை முதல் திருமங்கலம் வரை ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக கடன் வழங்கும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் மதுரையில இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த மெட்ரோ ரயில் நிர்வாக பிரதிநிதிகளுடன் இணைந்து வங்கி பிரதிநிதிகளும் ஒத்தக்கடை முதல் திருமங்கலம் வரை தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். மதுரையில் ஒத்தக்கடை திருமங்கலம் இடையே 11,366 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் சேவை திட்டமானது செயல்படுத்தப்பட உள்ளது. மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டமாக திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை 32 கிலோமீட்டர் தூரத்துக்கு வழித்தடம் அமைய இருக்கிறது. திருமங்கலம் வசந்தநகர் வரை உயர்நிலை பாலமும், வசந்தநகர் தல்லாகுளம் பெருமாள் கோயில் வரை 10 மீட்டர் ஆழத்துல பூமிக்கடியில், அதாவது தல்லாகுளம் ஒத்தக்கடை உயர்நிலை பாலம் கொண்ட வழித்தடமாகவும் அமைய திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்துல 32 கிலோமீட்டர் தூரத்துல 5 கிலோமீட்டர் தூரம் சுரங்க பாதையிலும், எஞ்சிய 27 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல்நிலை வழித்தடமாகவும் அமைய திட்டமிடப்பட்டிருக்கிறது. 27 ரயில் நிலையங்களும் 3 சுரங்க பாதையிலும், அந்த 3 சுரங்கப்பாதையில் உள்ள ரயில் நிலையம் உட்பட 27 ரயில் நிலையங்களும் அமைய இருக்கிறது. இதற்காக மதுரை ரயில் நிலையம், பெரியார் பேருந்து நிலையத்தை ஒருங்கிணைத்து மீனாட்சி அம்மன் கோவில், கோரிப்பாளையம் என 3 சுரங்கப்பாதை அந்த ரயில் நிலையங்களும் ஏற்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக மேல்மட்ட வழித்தடம் 3 ஆண்டுகளிலும், சுரங்கப்பாதை அமைக்க 4.5 ஆண்டுகளும் தேவைப்படும் எனவும் கால நிர்ணயமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக மண் பரிசோதனையும் முடிவு பெற்று ரயில் நிலையம்